அடுத்தது பார்த்தீங்கன்னா தன்னுடைய நிலை என்னன்னு தெரிஞ்சுட்டாங்கன்னா அதை அனுசரித்து போவது அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். நம்ம சொல்லுவோம் அந்த இடத்துல பள்ளம் இருக்குது, பார்த்து போ பார்த்து போ பார்த்து போன்னு 4 பேர் வண்டியில் வரவங்க சொல்கிறாங்கன்னா அந்த இடம் வரும்போது கண்டிப்பாக நமக்கு கவனம் அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வு நமக்கு வரும். அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. இதே மாதிரி தான் திருமண பொருத்தத்தில் அக்ஷய லக்ன பத்ததி முறையில் பார்க்கும்போது நிறைய தெளிவுகள், நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இதற்கு யார் காரணம்? ஆண் ஜாதகம் காரணமா, பெண் ஜாதகம் காரணமா? பெண்ணுடைய ஜாதகம் அப்படிங்கிறத எடுத்தோம்னா அந்த 7ஆம் பாவகம் சொல்லக்கூடிய களத்திரஸ்தானம் எப்படி இருக்குது, அந்த ஜாதகத்தோட மாங்கல்ய பாக்கியம் எல்லாருமே இன்னைக்கு அதுதான் கேட்பாங்க. ரஜ்ஜு பொருத்தம் இருக்குதா, தாலி பாக்கியம் எந்த அளவுக்கு இருக்குது, அதே மாதிரி 2 பேருக்குள்ள உறவு நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிற கேள்விகள் தான் நிறைய பேர் வருது. இதற்கு ஒரு பிரிவு பிரச்சனை அப்படின்னா நம்ம பொதுவுடைமூர்த்தி சார் நம்ம நிறைய ஜாதகங்கள்ல சொல்லியிருப்போம். ஆண் காரணமா, பெண் காரணமா, ஆணுடைய குடும்பம் காரணமா, பெண்ணுடைய குடும்பம் காரணமா, இல்லைனா இந்த பையனே அந்த சண்டைக்கு இந்த சச்சரவுகளுக்கு காரணமாக அமைகிறதா, இல்லைனா இந்த பொண்ணே இந்த சண்டைக்கு சச்சரவுக்கு காரணமாக அமைகிறதா அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக அக்ஷய லக்ன பத்ததியில் சொல்ல முடியும்.